செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்காமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு என்ன ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னா, அம்மா காலையில் இங்கே டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வர பக்தர்களுக்கு இட்லி, கார சட்னி, அதுக்கப்புறம் புளியோகரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டிஃபன் கட்டில் சாதம் கொஞ்சம் வடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு, நம்ம சிங்கம் அம்மா தாய் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அம்மா வந்திருக்காங்க. சர்ப்பம் அது அம்மா உட்கார வச்சு இப்போ 15 நாள் ஆயிருக்கும். ஆனால் கண்டிப்பாகவே நம்ம புத்தம்மா கிட்ட நிறைய டைம் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம சிங்கம் அம்மா கிட்ட இன்றைக்கி சர்ப்பமாக காட்சி கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதிகாலையில் வெள்ளிக்கிழமை நாளில் அம்மாங்களை பார்த்தா புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே புண்ணியம் பண்ணுவேன். அதனால தான் இத்தனை தாயும் உட்கார வச்சுருக்கேன் இல்லையா செல்ல பிள்ளைங்களா. அது மட்டும் இல்லாமல் அம்மாங்களை பார்த்த உடனே ஒரு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ளே. அப்புறம் எனக்கு அது வரும் பாரு செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் அம்மாவை நினச்சி வேண்டிக்கிங்க. இங்கே பாரு செல்ல பிள்ளைங்களா, இட்லி சாப்பிடுங்க, எல்லாருக்கும் ஊற்றி விட்றேன் என் தங்கங்களே. புளியோகரைக்கு எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் செல்ல பிள்ளைங்களா. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, வரும் அமாவாசை அன்னைக்கு நம்ம பிரித்திங்கா தேவி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம். வந்து கலந்துக்கிறவங்க அனைவரும் வந்து கலந்துக்குங்க. கண்டிப்பாக ஒரு தாயும் நான் பிரதிஷ்டாபனை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லாருமே வாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. இது உங்கள் தாய் வீடு, சரிங்களா. மற்றபடி என்கிட்ட வந்து அருள்வா கேளுங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் நான் சொன்னதில் சொல்ல மாட்டேன். தாயினுடைய தரிசனம் பாருங்கள், எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. அந்த தாயினுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றது தான் செல்ல பிள்ளைங்களா. எல்லாருமே வாங்க. ஏன்னா எப்பயுமே அந்த தாயை பார்க்க தான் வர சொல்லி உங்களை எல்லோரும் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இரு செல்ல பிள்ளைங்களா, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அம்மாவுக்கு வேலை ஆரம்பம் ஆயிடுச்சு. நேற்று தான் எம்சண்டு, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, டைல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உதவி செஞ்சுருக்கோம் என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக நான் அது வந்து அம்மாவுடைய மகா கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப யார் உதவி செஞ்சாங்க என்னான்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக எங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பணம் உதவி செஞ்சுருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் அது சீட்டு போட்டுக்க அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எனக்கு கூப்பிட்டு உதவி செஞ்சாங்க. கண்டிப்பாக என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். அதை எடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. நேற்று வந்து மெட்டீரியலாக நம்ம கோயிலில் இறங்கியிருக்குது. யாருக்குனாக்கா, நம்ம காட்டார் அம்மாவுக்கு தை 19க்கு மகா கும்பாபிஷேகம் இல்லையா, அதுக்காக இப்போ வந்து பொருள் எல்லாம் இறங்கியிருக்கு செல்ல பிள்ளைங்களா. நேற்று அந்த பொருளெல்லாம் பார்த்த உடனே மனசில் அளவுக்கு மீறின ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக அம்மாவை நான் கட்டுவேனா என்னன்ற மனக்கவலைகள்லேருந்து எனக்கு அதிகமாகிடுச்சு. அதனால எனக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, நிறைய மனக்கவலைங்க அதிகமாகிடுச்சு. ஏன்னா அம்மாவுடைய கும்பாபிஷேகம் தான் என்னுடைய ஆசை, கனவு எல்லாமே. நாட்கள் அதிகம் ஆக, அதாவது கிட்ட வர வர பயம் ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கேட்ட உடனே ஒரு நல்ல உள்ளம் உதவி செஞ்சாங்க. அந்த பணத்தில் தான் நேற்று மெட்டீரியல்லாம் ஓட்டணும்னு செல்ல பிள்ளைங்களா. கண்டிப்பாகவே இது கூட எங்கள் கடைக்காரர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கோயில் வேலை செய்ய முடியுது, காசு கொடுக்கும் அப்படின்வாங்க. அதுக்குன்னு ஒரு 2 ஜென்மங்க இருக்குது. மற்றபடி யாரும் இல்லை செல்ல பிள்ளைங்களா. அம்மாவுடைய அருளால் எனக்கு நேற்று பொருள் வந்து இறங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி செல்ல பிள்ளைங்களா. சரி செல்ல பிள்ளைங்களா, சமைக்க நேரம் ஆகுது. அடுத்து புளியோகரைக்கு அரிசி எடுத்து வச்சுட்டு இருக்கிற செல்ல பிள்ளைங்களா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
திருவிழா அக்கினியே திரண்டாடம் மாறி பழகு திருவிழா அந்த வந்தால் இணை பறக்கும் அம்மாட்டியம்மன் வாசல் வந்தால் இணை பறக்கும் அண்ணல்ல விளைஞர் ஆதாரி அழைப்பாரி சொல்லிச்சு அண்ணல்ல விளைஞர் ஆதாரி அழைப்பாரி அந்த Thank you.